நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் அறிமுகமாகிறார் அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் என்னவாக இருக்கும்? காதல் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறதும், அந்த காதல் திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். அந்த வெற்றியினுடைய வெளிச்சத்தில் அந்த இயக்குனர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார். அவருடைய அடுத்த கட்ட படைப்புகள் இருக்கும். இதுதான் தமிழ் சினிமாவுடைய மரபாக இருந்தது. இதுதான் எல்லாருமே ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இயக்குனர்கள் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட சினிமாக்குள்ளே வருவாங்க. அதில் சக்ஸஸும் பண்ணுவாங்க. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெட் கார்பெட் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் அவங்க பயணிக்கவும் செய்வாங்க. ஸோ இது தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய திரை இயக்குனர்களுடைய அறிமுக படலம். ஸோ இந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய திரைப்பட இயக்குனருக்கு 25 ஆண்டுகளுக்கு மேலான திரைப்பட போராட்டத்திற்கு பிறகு தான் இயக்கி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம். இத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் அவர் திரைப்படத்தில் வசனகர்த்தாவாக இருந்திருக்கார், திரைப்படத்தில் நடிகராக இருந்திருக்கிறார், திரைப்படம் சார்ந்து பல விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தவர், ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளராக இருந்தவர். இத்தனை அடையாளங்களும் இருந்தும் ஒரு சினிமாவை இத்தனை காலத்திற்கு பிறகு எடுத்திருக்கும் பொழுது அதற்கு எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்திருப்பார் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டு அவரை கௌரவப்படுத்தியிருக்கக்கூடிய காலத்தினுடைய வெற்றியாக அவர் கணித்த அந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அஜய் அர்ஜுன் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக டாக்டர் அர்ஜுனன் தயாரித்திருக்கக்கூடிய மயிலாஞ்சி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மயிலாஞ்சி திரைப்படத்தினுடைய கதையை பேசுறதுக்கு முன்னாடி இந்த கதைக்கான பின்புலம், அதாவது இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுவோம். ஒரு மலை பிரதேசம் முழுக்க முழுக்க ஊட்டிக்குள்ளாரையே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஊட்டியினுடைய குழு பிரதேசங்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியான மலை பிரதேசத்தை பதிவு செய்திருக்காங்க. அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் முழுக்க முழுக்க கதையாக இருக்கிறதுனால காட்சியை பார்க்கக்கூடிய பார்வையாளரை வேறு எங்கேயுமே கடத்தாமல் முழுக்க முழுக்க ஊட்டிக்குள்ளேயே டேரா அடிக்க வச்சுட்டாங்க. ஸோ படத்தை ஊட்டிக்குள் தொடங்குகிறார்கள் அப்படிங்கிறதா ஒரு விஷயம். சரி, கதை என்ன அப்படின்னு கேட்டால், சூர்யா அப்படின்னு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவர் தன்னுடைய அசைன்மெண்ட்டுக்காக ஊட்டிக்கு வர்றார். ஒரு பறவையை பார்த்து புகைப்படம் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு அசைன்மெண்ட் அவருக்கு. அந்த பறவை ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் வரும். அந்த சீசனுக்காக அவர் வர்றார். தன்னுடைய தாய் மாமன் வீட்டில் அவர் தங்குறார். இதுக்கு மத்தியில் அப்பா அம்மா இல்லாத ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் தன்னுடைய சித்தி வளர்ப்பில் வளர்ந்துக்கிட்டு வராங்க. சாரு ரொம்ப நாட்டியான ஒரு பொண்ணு, ஒரு விளையாட்டுத்தனமாக துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண். இப்போ தன்னுடைய சித்திக்கு ஒரு தம்பி இருக்கார். அவர் மிகப்பெரிய குடிகாரன். அவருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த இடத்துல இது ஒரு பக்கம். இந்த பக்கம் வைல்ட் லைஃப்காக அந்த பறவையை ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட்டுக்காக வந்திருக்கக்கூடிய சூர்யா. ஸோ இதற்கு மத்தியில் நடக்கும் பொழுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சாருக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு இருக்கான். அந்த குட்டி ஃப்ரெண்டு ஜூடு. இந்த ஜூடு என்ன பண்ணுறான், ஒரு சின்ன பையன். அவன் சொல்கிறான், அவனுடைய சித்தி தன்னுடைய தம்பிக்கு முன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக நீ என்ன பண்ணணும், நீ யாரையாவது லவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக அவன் சொல்கிறான். அவன் சொன்னோன்னே இவங்க அப்படியே ஆர்வமாயிட்டு, அப்படியா நான் யாரடா லவ் பண்ணுறது அப்படின்னு ஹீரோயினி கேட்க, அந்த பையன் சொல்கிறான். ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது இது கிடையாதுன்றப்ப, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தாரே ஒரு என்ஜினியர், அவரை நீ லவ் பண்ணலாமே அப்படின்னா, லவ் பண்ணுறதுக்கு இவங்க போகும்போது அவர் காலி பண்ணிட்டு போயிடுறார். ஸோ அவர் மெட்ராஸ் போயிட்டார்ற செய்தி மட்டும் இருக்கும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சூர்யாவை இவங்க பார்க்குறாங்க. சூர்யாவுக்கு இவங்களுக்கு நட்பாகுது. ஸோ சூர்யா எந்த ஊருன்னு கேட்டால் சென்னைன்னொன்னே, ஓ சென்னைக்கு தானே போயிருக்காரு அந்த இன்ஜினியர் கதிர் அப்படிங்கிறவர். ஸோ கதிரை பார்க்கணும் அப்படின்னா இவர் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சூர்யா அந்த கதிரை தேடுறதுக்காக ஃபேஸ்புக் வழியாக பார்க்குறாங்க. இவரான்னு கேட்குறப்ப, ஆமாம் இவருன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபேஸை பார்த்து சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு மெயில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெயில் ரிப்ளை வரல. ரிப்ளை வர்றதுக்குள்ளர சூர்யாக்குள்ள லேசாக ஒரு க்ரஷ் வருது. யார் மேலேனா, இந்த சாரு மேலே. இது நியாயம் இல்லையா அவர் யோசிக்கிறதுக்குள்ளாரையே இந்த பக்கத்தில் அவர் கதிருக்கு கடிதம் போட ஆரம்பிக்கிறார். இது தப்பு. அவங்களுடைய நியாயமான காதலுக்கு நம்ம துணை தான் செய்யணுமே தவிர நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எண்ணத்தை ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் பண்ணுறாரு. இந்த வாஷ் அவுட் பண்ணுற நேரத்தில் சாருவுக்கு சூர்யா மேலே லேசான க்ரஷ் மட்டும் இல்லை, காதல் வர ஆரம்பிக்கிறது. என்னடா குழப்பறீங்கன்னு கேட்குறீங்களா? இதுதான் கதை. ஸோ இப்போ இந்த காதல் வந்ததுக்கப்புறம் சாரு என்ன செய்கிறாங்க? இப்போ கதிருக்கு ஆல்ரெடி மெயில் பண்ணிட்டாங்க. கதிர் இவங்களை பார்க்க வரணும், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலை சொல்லணும், இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். ஸோ இல்லைனா இவங்க தன்னுடைய
சித்தியுடைய தம்பி மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இவங்கள. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதை வழியாக சூர்யாவும் சாருவும் சேர்ந்தார்களா, அல்லது கதிர் என்கிற அந்த இன்ஜினியர் கிட்ட தான் திருமணம் நடத்தப்படுதா, அல்லது தன்னுடைய தாய் மாமனுடன் சாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, இல்லை சாருடைய நிலைமை என்ன ஆனது அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக வந்திருப்பது தான் அழகான காதல் கதையாக மயிலாஞ்சி அப்படின்னு சொல்லணும். படத்தினுடைய கதையை பற்றி பேசிட்டோம் இல்லையா? படத்தில் நடித்த கதாபாத்திரங்களை பற்றி பேசலாம். ஸ்ரீராம் கார்த்திக் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கார். சூர்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்கு மிக பொருத்தமாக அமைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பெரிய படத்தினுடைய மிகப்பெரிய ஆகச்சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் வந்து இயல்பாகவே அவர் ஏதோ ஒரு வகையில் உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சின்ன நாட் ஒன்று வைக்கிறதுனால அந்த கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாகவும், அதே மாதிரி ரொம்ப ஃபேஸில் ரியாக்ஷன் காட்டுறதுலையும், அதே மாதிரி ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவே இருக்கிறதுக்கு ஸ்ரீராம் கார்த்திக்கு அது பொருத்தமாக அமைஞ்சு போயிடுது. கொஞ்சம் ஹீரோனா கொஞ்சம் ஒரு ஹீரோயிசம்னா காட்டணும்ல, எந்த ஒரு விஷயமும் காட்டாமல் அமைதியாக அலட்டிக்காமல் நடிச்சிருக்கார். அது இயல்பாக இருக்கிறதே ரொம்ப அழகு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நல்லாவே செஞ்சுருக்கார். படத்தில் கதாநாயகியாக கிரிஷா குரூப் நடிச்சிருக்காங்க. அந்த கேர்லி ஹேர், அப்புறம் கொஞ்சம் இன்னசென்ட்டான ஒரு பேச்சு, அதுக்கப்புறம் துருன்னு போகிறது, ஒரு சென்டிமெண்ட்டான சீனில் கொஞ்சம் அழுகிறது, இந்த மாதிரியான விஷயம் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு முகச்சாயல், அதே மாதிரி அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய விடலைத்தனமான ஒரு விஷயம், இன்னசென்ஸான அந்த நடவடிக்கைகள் எல்லாத்துலேயுமே பொருத்தமாக இருக்கிறாங்க கிரிஷா குரூப். இருந்தாலும் எங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் அந்நியப்படுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் செயற்கைத்தனமான நடிப்பு மாதிரி தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஒரு சில காட்சிகளில் அனுமானிக்க முடியுது. அது ஒருவேளை அவங்க இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எங்கேயோ ஒரு அடிப்படையில் ஒரு இன்னசென்ட்டு விலகி ஏதோ ஆர்டிஃபிஷியல் தனம் இருக்கிற மாதிரி தோணுது நமக்கு. குலாம் அலி அப்படிங்கிற பறவைகளை நேசிக்கக்கூடிய ஒரு காமெடி பின்னணிகளோடு இருக்கக்கூடிய சிங்கம்புலி இந்த படத்தில் காமெடிக்காகவே சேர்த்துருக்காங்க. அவர் வர காட்சிகளில் கண்டிப்பாக ஒரு சில காட்சிகள் அவருக்காகவே லென்த்தாகவே பண்ணியிருக்காங்க. அது காமெடி நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது அவர் அதில் ஸ்கோர் பண்ணிக்கிறார். முனிஷ்காந்த் வந்து இந்த படத்தில் ஹீரோ சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய ஸ்ரீராம் கார்த்திக்குடைய மாமாவாக நடிச்சிருக்கார், தாய் மாமனாக. அவர் ஒரு கல்யாணமாகாதவர். அவருடைய கேரக்டரை வந்து ஓப்பனிங் சீன்லேருந்து அவர் கொஞ்சம் அப்படியே போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த கேரக்டரில் அவருடைய நடிப்பு, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை மட்டும் அவர் சரியாக செஞ்சுட்டு போகிறார். இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாம். பெருசாக படத்தில் வந்து அவருக்கான ஒரு இந்த கேரக்டர் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், இந்த படத்துக்கு இவ்வளோ துணை செஞ்சுருக்கேன்ற மாதிரிலாம் இல்லை, சப்போர்ட்டிங் கேரக்டராகவே போயிருக்கார். படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர்னு பார்க்குறப்ப ஹீரோயின் கூட எப்பயுமே ஒரு துணைக்கு ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, ஒரு குட்டி பையன் வரான் இல்லையா, ஜூட் அப்படின்ட்டு. அது ஜூட் அப்படிங்கிற கேரக்டரில் மாஸ்டர் ஆதவன் நடிச்சிருக்கான். மாஸ்டர் ஆதவன் வந்து ஏற்கனவே சில சீரியல்கள்லையும் அதே போல் நிறைய ரியாலிட்டி ஷோக்கள்லையும் தொலைக்காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாஸ்டர் ஆதவன் வந்து இந்த படத்தில் சரியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பின்னணியில் இந்த படத்தினுடைய நிறைவில் நான் அந்த விமர்சனத்தை நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஆதவனுடைய நடிப்பு கொஞ்சம் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே செஞ்சுருக்க மாதிரி தெரியுது. மற்றபடி ஒரு சின்ன பையன் என்ன செய்வானோ அதை கரெக்டாக பண்ணிடுறான். அவனை தான் இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோயினுடைய நகர்த்தலுக்கு, காய் நகர்த்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய கதாபாத்திரமாக வச்சுருக்காங்க ஜூட் அப்படிங்கிற கேரக்டரை. இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர்னு பார்க்குறப்ப இவர் கலையரசன் கண்டுசாமி, இவர் தான் வந்து சாருடைய, அதாவது ஹீரோயினுடைய தாய் மாமனாக நடிச்சிருவார். குடிகாரனாகவே காட்டுவாங்க அவரை. அவருடைய பரட்டத்தலை, அவர் இருக்கக்கூடிய உருவம், அந்த ஒரு மாதிரி ஒரு அடர்த்தியான ஒரு தன்மை, அவருடைய பேச்சு, 24 மணி குடித்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு முகப்பாவத்தோட அவர் குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. அவர் உண்மையாகவே அந்த படத்தில் அவர் இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தலையோ, அவர் சும்மா பேருக்கு ஒப்புக்கு தாய் மாமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் பெரிய அளவுக்கு ஹீரோவுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. அந்த கேரக்டர் இல்லாமல் போனால் கூட நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு, கதையில் சொல்லிட்டு போகிறாங்க அவ்வளோதான்ட்டு. அதை கடந்து இந்த படத்தில் ஹீரோயினுடைய சித்தியா, ஹீரோயினை வளர்க்குறாங்க இல்லையா, அந்த சித்தியா நடிச்சிருக்கக்கூடிய நடிகை வந்து உண்மையாகவே ரொம்ப இயல்பாக இருக்காங்க. அவங்க நடித்த நடிப்பு அப்படிங்கிறதப்ப நடிப்பா இல்லை இயல்பாக அப்படி விட்டுட்டாங்களான்னு தெரியல. அந்த ஆங்கிலோ இண்டியன் ஸ்டைலுக்கு அவங்க அவ்வளோ அழகாக பொருந்தி போகிறாங்க. அப்புறம் இந்த கதிர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இன்ஜினியராக வராரு இல்லையா, அவரும் ஓரளவுக்கு ஒரு சில சீன்களில் நியாயமாக நடிச்சிருக்கார் அவர். அப்புறம் வந்து அவருடைய அம்மா,
அப்புறம் ஹீரோவுடைய அம்மாவாக நடிச்சிருக்கக்கூடியவங்க. இப்படி எல்லா கதாபாத்திரங்களையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்புறம் வந்து சர்ச்சில் வரக்கூடிய ஒரு ஃபாதர், அவருக்கு ஒரு 2, 3 சீன் தராங்க. ஸோ இந்த மாரி காட்சிகளை விரவி இந்த படத்தில் கதாபாத்திரங்களுக்கான வேலையை வாங்கி ஒட்டுமொத்தமாக ஒரு மயிலாஞ்சி என்கிற ஒரு காதல் படத்தை கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. கொடுத்து தான் இல்லையா? நான் கெடுத்துன்னு சொல்லலை. ரைட்? இந்த படத்துக்கான டெக்னீஷியன்ஸை பற்றி பேசலாம். இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க ஹீரோ அப்படின்னா ஒரு ஹீரோ, நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. அதாவது ஸ்ரீராம் கார்த்திக் ஒரு ஹீரோ படத்தில் பார்த்துடுறோம். பார்க்காமல் அதாவது தன்னுடைய செயல்கள் வழியாக ஹீரோவாக நின்றவர்கள் அப்படின்றப்ப ஒரு ஹீரோ வந்து செழியன், ஒளிப்பதிவாளர். படத்தை அவ்வளோ அற்புதமாக, அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மலை பிரதேசத்தை எப்படிலாம் காட்டணுமோ அப்படியே காட்டிட்டார். ஸோ நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஒரு குளிர்ச்சியான ஒரு பிரதேசத்தில் இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மயிலாஞ்சியை போய் பார்க்கலாம். ஸோ எல்லா காட்சிகளுமே எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது, எங்கேயுமே உங்களுக்கு கண்ணுக்கு உறுத்தாது. அவ்வளோ அழகாக தெளிவான ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் வேறு ஹீரோ வேறு அந்த வேலை செய்கிறதுனாலையும் இந்த படத்துக்கான காட்சி அமைப்புகளும் சரி, அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்கார் செழியன். ரொம்ப அற்புதம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டு கால நண்பர், ₹1 எனக்கு ஒரு காலத்தில் அட்வான்ஸ் கொடுத்தார். அந்த அன்பின் பாசத்தின் அடிப்படையில் இந்த படத்தை நான் ஒத்துக்கவே செஞ்சேன் அப்படிங்கிறத அவர் மேடையில் எல்லா இடங்களையும் சொல்லிட்டு வர்றார். நம்ம எல்லாம் இந்த இடத்துல சொல்கிறோம். அந்த அன்பை தன்னுடைய நண்பருக்காக அவர் திருப்பி செலுத்தியிருக்கிறார் படத்தின் வழியாக. ஸோ படத்தை ஒட்டுமொத்தமாக தூக்கி ஒரு கவிதையாக்கிட்டார். அதாவது படத்தினுடைய 25 ஆண்டு கால போராட்டத்தை ஒரு படமாக ஆக்கியிருக்கக்கூடிய இயக்குனருடைய வழியை தன் கேமரா வழியாக கவிதையாக்க முயற்சி செய்திருக்கிறார். அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் செழியன். அப்புறம் இந்த படத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வரப்போ ஸ்ரீகர் பிரசாத். ஸோ நீங்கள் கவிதையெல்லாம் பண்ணிட்டீங்க சார், அந்த கவிதையை கரெக்டாக எடிட் பண்ணோம், அந்த அழகாக என்னதான் லேண்ட்ஸ்கேப்பு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து போர்ட்ரேட்லாம் பண்ணி கொடுத்துட்டாலும் அது அழகாக நான் வைக்கலைன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் உறுத்தம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்கார். எங்கெங்கெல்லாம் காட்சி தொய்வி விழுதோ, எங்கெங்கெல்லாம் வந்து காட்சிகள் வந்து ஒரு நம்மளை விட்டு நகர்ந்து போயிடுதோ அங்கெல்லாம் அழகாக வெட்டி சரிப்படுத்தி படத்தை அழகாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கக்கூடிய ஸ்ரீகர் பிரசாத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சூப்பராக இருக்குது. அப்புறம் மிக முக்கியமான படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பாடல்கள் வழியாகவும் பின்னணி இசை வழியாகவும் அதே மாதிரி இசை மூலமாகவும் நான் எப்பயுமே ராஜா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக அடிச்சிருக்கார் இசைஞானி இளையராஜா அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப் சார். வாய்ப்பே இல்லை. ஒரு 70 வயதிற்கு மேற்பட்ட ஒரு மனிதன் இசையமைத்தது அப்படின்னா சத்தியமாக இன்றைய தலைமுறை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படத்திற்கு வேறு எந்த இசையமைப்பாளரும் பொருத்தமாக அமைய மாட்டார். 1. 2வது இந்த படத்தில் வந்து ஆர்ஆர் வந்து தனித்துவம். இன்னொரு பக்கம் பொயட்டிக்கான ஒரு படத்திற்கு அலட்டிக்கொள்ளாத ஒரு இசை. 70 வயதுக்கு மீறியும் இசையில் ஒரு இளமையை கொடுக்க முடியும் அப்படின்னா இதுதான். அதாவது ரொம்ப அழகாக ஒரு 2 பாட்டு மனசுக்குள்ளே அப்படியே ரிப்பீட் மோட்லேயே கேட்டுட்டு இருக்கணும் போல தோணுது எனக்கு. இதில் பாடலாசிரியராக கூட தன்னுடைய வரிகளின் வழியாக வாழ்கிறார் அல்லது காதலை கொண்டாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். உன்னை நான் விரும்பினேன், இது உனக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்லைங்க. ரிப்பீட் மோடில் கேட்டு பாருங்களேன், சான்ஸ்லெஸ். அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் தன்னுடைய காதல், இப்போ இவங்களுக்கான காதல், இவங்க வந்து விரும்பினேன் அது உனக்கு தெரியுமான்ட்டு இவங்க இன்னொரு ஹீரோவை நினச்சி சொல்ல, ஒரிஜினலாக அந்த படத்தைப்படி இருக்கக்கூடிய சூர்யா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அவர் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிற உன்னை நான் விரும்பினேன் இது உனக்கு தெரியுமா, ஒரே பல்லவியில் 2 வெவ்வேறு உணர்வுகளை காட்ட முடியும் என்பதை இன்றைய தலைமுறைக்கு இசை வழியாக சொல்லித்தரார். அப்புறம் வண்ண வண்ண கனவு என்னை தொடவே வருதே அப்படிங்கிற பாட்டு, 2 பாட்டுமே ரிப்பீட் மோடில் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது என்பதை இந்த நேரத்தில் இல்லை எந்த நேரத்திலையும் பதிவு செய்யலாம். ஞானி தான் இசை ஞானியினுடைய இசை இந்த படத்திற்கு கூடுதல் பலம், மிகப்பெரிய வெற்றிக்கு பலம் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் கலை ஆர்ட் டைரக்டர் லால்குடி இளையராஜா அவரும் நல்லா பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக படத்தை தயாரித்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அஜய் அர்ஜுன் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக டாக்டர் அர்ஜுனன் அவரே வந்து ஒரு சீனில் நடிச்சிருக்கார். ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக அவர் இருந்தது. அவர் எடுத்திருக்கக்கூடிய முதல் திரைப்படம். ஒரு மருத்துவத்துறையில் இருந்தவர் ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார் என்பதும், ஒரு காதல் திரைப்படத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதும், 25 ஆண்டு கனவை துணை செய்வதற்கு, அவருடைய கனவுக்கு உதவி செய்வதற்காக அல்லது அவருடைய கனவை நிஜமாக்குவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்கு முதல்ல அத்தனை நல்ல நண்பர்கள் வழியாக அவருக்கு நம்ம நன்றியை சொல்லலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம். மிக அற்புதமாக பண்ணியிருக்கார். ரைட். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இந்த மாதிரி ஒரு டைட்டிலை நான் வாழ்க்கையில் பார்த்தே தீரணும் அப்படின்ட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோடம்பாக்கத்தை தட்டு என்று தட்டி அத்தனை பெரிய மனிதர்களுக்கும் அடையாளப்படுத்தி கொண்டு தான் யார் என்பதையும் சொல்லிவிட்டு ஒரு திரைப்படத்தை இயக்க வரும்போது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல ஒரு மனிதருக்கு. அந்த எதிர்பார்ப்பை முன்வைத்து கொண்டு படத்தை ஆரம்பிச்சிருக்கார் அஜயன் பாலா.
ஒரு எழுத்தாளராக அடையாளப்படுத்தப்பட்ட அஜயன் பாலா இந்த படத்தில் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, படத்தை ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறார். கவிதைக்கான கதை. மிக அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சார். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, 80கள் 90களில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு திரைப்படத்தை 2000, 2020க்கு பிறகு 26ல நம்ம ஒரு படத்த குடுக்குறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துக்குள் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து நாஸ்டாலஜிக்கல் பேஸ்ட் கதை கிடையாது. இது வந்து டைம் மிஷின்ல பேக்ல போய் பார்க்க போறது கிடையாது. ஃப்ரண்ட்லி இப்ப கரண்ட் சிட்யூவேஷன்ல போகுது அப்படின்னா, இந்த காலத்தினுடைய இயல்புகளை பதிவு செய்தாலே ஒழிய, ஏதோ அத்திப்பட்டு காட்டுக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம் மாதிரி இந்த கதையினுடைய கதாபாத்திரங்களும், கதையினுடைய விஷயம் இருப்பது அறுத பழசாக இருப்பதாக நம்ம விமர்சன குழு கணிக்கிறது. ஏன்னா, ஒரு விமர்சனத்தை நேர்மையாக பேசணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதார்த்தம். அதான் உண்மையும் கூட. ஏன்னா, அஜயன் பாலா ரொம்ப அழகா இந்த படத்துக்கு வசனம் ஒரு சில இடங்களில் பொயட்டிக்கா இருக்கு. ஒரு சில இடங்களில் தன்னுடைய வழியை அழகாக பதிவு செய்திருக்கிறார். அ காட்சி வழியாக, எடிட்டிங் வழியாக, இசை வழியாக மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தங்களுடைய பணியை செஞ்சு குடுத்துட்டாங்க. கதாபாத்திரங்களும் தங்களுடைய வேலையை செஞ்சுட்டாங்க. ஒரு இயக்குனராக பல இடங்களில் திணறி இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல வருது. தன் கண் முன்னாடியே தன்னுடைய அப்பா ஒரு ஆற்றில் மூழ்கி இறப்பதை பார்த்த அந்த பையன் தான் பிற்காலத்தில் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாறுறார். அவர் தான் ஹீரோ. அப்படி சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இருக்கும்போது அவரால் பேச முடியறதில்ல. அந்த இடத்துல அந்த சிக்கல்லேருந்து அவர் மீண்டு வராரு அப்படின்னா, அந்த கதையில் எங்கேயுமே அது ஒட்டலை. அது ஏன் வச்சாங்கன்னே தெரியல. சும்மா ஒரு ட்விஸ்ட் வேணுன்றதுக்காக வச்சாரா? அதுக்கான சரியான ஸ்க்ரீன் ப்ளே இல்லவே இல்லை. ஒன்று. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அம்மா பேசுறதுக்கும், ஹீரோ பேசுற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்ல. இன்னொரு பக்கம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு, இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய ஒரு என்ஜினியரை பற்றி டீட்டெயில் கேட்டா, எங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்குமோ தெரியாது. இப்பல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்லயும் அப்படி சொல்றதே கிடையாது. சொல்லுவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இன்னார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருன்னா, அவங்கள பத்தின டீட்டெயில் குடுப்பாங்க. டீட்டெயில் குடுக்காம மறைக்கிறதுக்கு இதுனா வந்து ரகசிய சிபிசிஐடி போலீஸ் ஆஃபீஸ்ல வேலை செய்றாங்க இல்ல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்குது. 1. அதை கடந்து ஹீரோயின் அவ்வளோ இன்னசென்ட்டா இருப்பாங்களா? அப்போ ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு, அ ஒரு சின்ன பையன் வந்து காதலை பற்றி சொல்லி தருவது. ஒரு காலத்தில வந்து காதல் அப்படின்னு படம் வந்துட்டாலும் சரி, பழைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து கூட ஒரு பையன சுத்திக்கிட்டே இருப்பான், சின்ன பையன். ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பிரபாகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாஜா ஷெரீப். அப்புறம் மாஸ்டர் டிங்கு. அதுக்கப்புறம் மகேந்திரன். இப்படி குட்டி குட்டி பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டே படத்த டிராவல் பண்ணுவாங்க இயக்குனர்கள். அந்த பையன் தான் சொல்லிக் குடுப்பான். இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முந்தானை முடிச்சுல பரிமளா அப்படின்ற மாரி குட்டி பசங்க சொல்லிக் குடுக்கும். பரிமளான்ற ஊர்வசி வந்து நம்ம பாக்யராஜ் கிட்ட தன்னுடைய காதலையும், மற்ற விஷயங்களையும் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா படங்கள்லயும் எங்கேயோ ஒரு இடத்துல அ இந்த படம் மெல்ல திறந்தது கதவு பார்த்தீங்கன்னா, ராதா கூட பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்க மாஸ்டர் மகேந்திரன் வந்து குட்டி பையன் சுத்திக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாரியான சின்ன சின்ன வாண்டுகள் நிறைந்த அ விஷயங்கள் எல்லாமே 99.9% அந்த காலகட்டத்தினுடைய விஷயம். அத அப்படியே கொண்டு வந்து இப்போ ஒரு படத்துக்குள்ள ஒரு சின்ன பையன ஜூட் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ள வச்சு, சாருவும் பேசிக்கிற வசனங்கள்லாம் வைத்து, அவன் தான் அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸுக்கு உதவுற மாரி. இல்ல, இல்ல அ இவன் வந்து இந்த பொண்ண வந்து அ லவ் பண்றான். நான் லவ் பண்றதுக்கு நான் தான் ஐடியா குடுத்தேன். இவ்வளோ பெரியவர்கள் மத்தியில சின்ன பையன் அப்படி பேசுறதுக்கெல்லாம் எந்த இடத்துலயும் சாத்தியமில்லை. இது வந்து அமச்சூர் தனமான விஷயம். கிளைமாக்ஸ் கண்டிப்பா படத்தில் இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி தோணுது. எந்த ஒரு சிம்பத்தியும் நமக்கு உண்டாகவே இல்லை. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு சினிமாவை எடுப்பதற்கு முன் திரைக்கதை, வசனம்லாம் எழுதி ஒரு படத்தை இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகத்திற்குள் நிற்கிற பொழுது, நமக்கு ஒரு சினிமாவை எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அழகா குடுத்துட்டோன்றத தாண்டி, அது எந்த அடிப்படையில் ஒரு வாசகனுக்கு அல்லது பார்க்கக்கூடிய பார்வையாளனுக்கு மனதில் தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அது கண்டிப்பா பார்த்திருக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா, இத்தனை நாள் உழைப்பு, இத்தனை நாள் காத்திருந்தது. இந்த ஒரு ரேஸுக்கு தான் நம்ம காத்திருந்தோம். இந்த ரேஸுக்கு நான் ஓட மாட்டேன், சிம்பத்தி மட்டும் நான் வச்சுப்பேன்னா தப்பு. ஓகே. அதனால அஜயன் பாலா மிக அற்புதமான படைப்பாளி. ஒரு ஆகச்சிறந்த ஒரு கலைஞர். அவருடைய படைப்பு மயிலாஞ்சி இந்த படத்தை அழகாக அவருடைய கனவை கவிதையாக்க கொடுத்திருக்கிறார். அந்த கவிதையை வாசிக்கலாம். ஆனால் வெற்றியாக்க வேண்டியது ரசிகர்கள் நம்ம கையில தான் இருக்கு. இருந்தாலும் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, கண்டிப்பாக அவர் இதை மாற்றிக்கொண்டு இன்றைய ஓட்டத்திற்கு அவர் தயாரானால், நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர் கிடைத்திருக்கிறார் என்பதை நாம் வந்து அறுதியிட்டு சொல்லலாம். ஸோ மயிலாஞ்சி பார்க்க வேண்டிய படம். பார்க்கலாம், குடும்பத்துடன் ரசிக்கலாம். ஒரு நல்ல அருமையான காதல் திரைப்படத்தை
பார்த்த உணர்வு உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்புக்கு மத்தியில் அமைதியாக ஒரு காதல் கதையை ரசிப்பதற்காக தியேட்டரில் போயிட்டு அஜயன் பாலாவினுடைய இந்த படைப்பை நீங்கள் கொண்டாடலாம். சரியா? விமர்சனம் குறித்த கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய வேறு யாரு நாகா. See you. Bye bye.